வெல்கம் டு ரகுவர். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஒரு டீசர் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் 26. டிஎன் அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா, தங்க நட்சத்திரம் அப்படின்னு அதுதான் வந்து டிஎன் 2026. டைட்டிலே வந்து நல்லா இருக்குல்ல. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதுரங்க வீட்டில் நடிச்சிருக்காருல நட்டி, அவர் தான் இந்த படத்தை வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பு திறனை எப்படி இயல்பா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உமாபதி ராமையா. நான் கூட வேற யாரும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா பார்த்தா நம்ம தம்பி ராமையா இருக்கார்ல, அவரோட பையன். அதாவது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார்ல, அவரோட மருமக தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு டீசர்லயே வந்து நம்மளுக்கு கதை தெரிஞ்சிச்சுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜயனாவோட கதை தாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆரம்பத்தில் வந்து விஜயனா வந்து ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்றம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை நற்பணி மன்றம் மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்திலே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து நற்பணி மன்றமா வச்சிருக்காங்க. இதான் ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம். அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வராரு. அரசுக்குள்ள வரும்போது நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எப்படி ரியல் லைஃப்ல எப்படி ஆதரவு தெரிவிச்சாங்க அதே மாதிரி தான் டீசர்ல வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்துல மொத்தம் 3 கட்சி வந்து எதிர்த்து காட்டியிருக்காங்க. ஒண்ணு வந்து ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு ம், நிறைய விஷயங்கள் அதாவது விஜயனோட லைஃப்பை வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயனாவே தூக்கி இதுல நடிக்க வச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் கூட மாறலங்க. அதாவது விஜயனா போட்டிருக்க அந்த செருப்புல இருந்து, ஷூல இருந்து, அவர் போட்டிருக்க அந்த ஷர்ட்டு, கையில உள்ள கிளாப்பு, ஹேர் ஸ்டைலு, அம்மா தாடி, அம்மா நட, அம்மா அந்த சைலண்ட் எல்லாத்தையுமே வந்து உரைச்சி அவரை நடிக்க வச்சிருக்காங்க. அஹ் அதனால அதாவது விஜயனார் லைஃப்ல வந்து என்ன நடந்ததோ, நடந்துட்டு இருக்கோ, நடக்க போதோ, அது அப்படியே வந்து டீசர்லயே காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு இந்த டீசரை பார்த்தோன்னே எப்படா இந்த படம் வந்து வெளியில வரும் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அதிகமாயிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன், விஜய் நான் வரும்போது நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அவங்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு. எதுக்கு அப்படிங்கிற இந்த படத்துல வந்து கிங்ஸ்லி வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. டேய் சினிமாக்காரா, இது வந்து தமிழ்நாடு, இங்க வாழ நினைக்கலாம், இங்க வந்து ஆள நினைக்கக்கூடாது அப்படின்றாரு. ஆனா வந்து இவரே வந்து இந்த டீசர்லயே வந்து ஒரு சின்ன ஒரு 2 பிட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, விஜயன படம் ஓடிட்டு இருக்கோம். அதுல வந்து கைத்தட்டி சந்தோஷப்படுவார். பாத்தீங்களா? யாரா இருந்தாலும் சரி நம்மளுக்கு போட்டின்னு வந்த பிறகு பாத்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பண்ண போறாங்க அப்படின்றது யாருக்கும் வந்து முக்கியம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய வராங்கன்ற முக்கியம் கிடையாது. நம்மள ஒருத்தர் எதிர்க்கிறான். சரிங்களா? அதனால தான் வந்து நான் அந்த டைலாக சொன்னேன். கிங்ஸ்லி சொல்ற டைலாக் தான் அது. என்னன்னா, "டேய் சினிமாக்காரா, நீ தமிழ்நாட்டுல வாழ நினைக்கலாம். ஆனா ஆள நினைக்கக்கூடாது" அப்படின்றாரு. இது யார் சொன்னாங்கன்னு நான் சொல்ல தேவையில்ல. நிறைய பேருக்கு தெரியும். அதனால இது ஒரு 3 கட்சிய வந்து இதுல காமிச்சிருக்காங்க. சொன்ன மாரி ஏடிஎம்கே, டிஎம்கே அண்ட் நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் வந்து அதுல காமிச்சிருக்காங்க. விஜய் டோட்டலா வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயனாவோட படம் எதிர்ப்பு வந்து பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஜனநாயகம் எதிர்ப்பு வந்ததுல, அத கூட இதுல காமிச்சிருக்காங்க. அதனால படம் பார்க்கணும்னு நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா என்ன நடந்தது அது நம்ம லைஃப்ல ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தரோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா மேட்ச் ஆகும். அதனால வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பா வந்து ஆசைப்படுவாங்க. அதுதான். ஆனா உண்மையிலேயே இந்த படத்தை எடுத்த அந்த தம்பி ராமையா பையன் இருக்காருல்ல, உமாபதி ராமையா, அவருக்கு உண்மையிலேயே வந்து தைரியம் ஜாஸ்தி தாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டை இப்போ ஆள்ற டிஎம்கே அப்புறம் அகைன்ஸ்டா வந்து இவ்வளவு விஷயங்களை தைரியமா காமிச்சிருக்காரு பாருங்க. காரணம் என்னன்னா, விஜய் நான் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அவரும் வந்து நிறைய விஷயங்கள பிரச்சனை பார்த்துட்டு இருக்காரு. முதலே சொன்ன மாதிரி தான், அவர் வரும்போது யார் யார் இப்ப ஆதரவு தெரிவிச்சாங்களோ இப்போ எல்லாருமே அவருக்கு அகைன்ஸ்டா தான் பண்றாங்க. பட் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படுறதே கிடையாது. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அமைதியா இருப்பாரோ அதே மாதிரி தான் அந்த அரசியல் களத்துல வந்து சைலண்டா இருக்காரு. பேசும்போது மட்டும்தான் ஸ்பீச்ல வந்து அனல் பறக்குது. டெஃபினட்டா வந்து ஜனநாயகத்தை வந்து இது பண்ண மாதிரி இதை கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. 50 கோடியில வந்து 500 கோடி, சாரி 50 கோடி 500 கோடியில வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னு தெரியல. பட் ஆனா இது வெறும் 5 கோடியில எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. என்னோட பையன் அதுல கூட அவ்வளவு டீட்டெயில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது வந்து விஜயனா கொஞ்சம் மாசா காமிச்சிருப்பாங்க. பட் அவர் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மாசா காமிச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டி அப்படின்னும் போது இதுதான் வந்து ஆக்சுவலா இந்த படம் எப்போ வந்திருக்கணும்னா விஜயனா சிஎம் ஆன பிறகு வந்திருந்தா கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு,
அப்படின்றத வந்து தான் படமாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீசர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அஹ் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது இந்த தங்க நட்சத்திரம் அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் எங்கேயோ தொடங்கி இப்போ எங்கேயோ இருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க. ஆஹ் அதனால வந்து இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. டீசர் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. இதை பற்றி பேசணும் வச்சு அதான் பேசுறேன். மறுபடியும் அடுத்த ஒரு டிஸ்கஸ் அதுக்கு வந்து உங்கள் டாட்டா.